அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழர் திருநாளாம் தை திருநாளை ஒட்டி பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் விதமாக ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் கடை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் தமிழர் திருநாளாம் தை திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கி வருகிறது. ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி, சேலை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பரிசாகவும் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடவும் வழங்கப்படும். இந்த நிலையில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு ஏதும் வழங்கப்படவில்லை. பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்டவை அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்நிலையில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்க உள்ளதாக தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து உள்ளனர். இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்த தமிழக அரசு இந்த ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு ஆகியவற்றை வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் முடிவடைந்து விடும் என்று தெரிவித்துள்ளது. உடனடியாக டோக்கன் விநியோகம் செய்யும் பணிகள் வீடு வீடாக சென்று நடைபெறும் என தெரிகிறது. அதன் பிறகு டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் ரொக்க தொகையை வாங்கிக் கொள்ளலாம். இது குறித்து நியாய விலை கடைகளில் விசாரித்த போது கரும்புலோடு இலவச வேட்டி சேலை விரைவில் நியாய விலை கடைகளுக்கு பொருட்கள் வந்து சேரும். தமிழக அரசு தேதி அறிவித்ததும் விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கிவிடும் என்று கூறினார். மேலும் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிகளில் வரவு வைக்கப்படும். ஆனால் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ளது. எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு 15ஆம் தேதிக்கு முன்னரே மகளிர் உரிமை தொகை விடுவிக்கப்படும் என்கின்றனர். அதாவது ஜனவரி 9 அல்லது 12ஆம் தேதி பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர்.